அவர் நடிக்கும்போது இப்போ பார்த்துருப்பீங்க, சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு இல்லையா, அடிபட்ட மாதிரி ஃபைட்லாம் வரும் அப்படின்னு இருப்பாரு. சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லா முடி இருக்கும், அவருக்கும் உடம்பு ஃபுல்லா முடி இருக்கு. இல்ல எதுக்காக இல்ல, அது எதுவும் கேஸ் கீஸ் எதுவும் போட்டுற போறாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தோழர் சேகுவாரா அந்த டீமை தான் போய் சேரும். அப்புறம் தங்கச்சி, உங்க பேர் என்ன? கல்யாணி. நீங்க கூல் சுரேஷ் அவர்கள் பேசுவாங்க அப்படின்னு சாதாரணமா கூப்பிட்டுட்டீங்க. அடுத்த தடவை கூப்பிடும்போது யூடியூப் சூப்பர் ஸ்டார், வெள்ளிக்கிழமை நாயகன், சிஎஸ்கே கட்சியின் தலைவர், கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர், நடிகருமாகிய கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க கிட்ட பெருசா அறிமுகம் இல்லை, ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா பூவோட சேர்ந்தாதான் அந்த நாறு மணக்கம், அதுக்காக சொன்னேன். நன்றி. ஏன்னா இது சாதாரண மேடை இல்ல, சகலகலா வல்லவர்கள் இருக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சகாப்தம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, ஜாதி மதத்தை ஒழிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சனாதனத்தை எரிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சரித்திரம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சாமானியனுக்கும் உதவும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சட்டம் படித்த மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சக்கரை போல இனிக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சரித்திரம் படைக்கிற மேடை. சோ இவங்க முன்னாடி நான் பேசுறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால அடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுங்கம்மா. நன்றி நன்றி. இந்த படத்தோட இயக்குனர் அலெக்ஸ் அவர்கள், அவர் நான் நடிக்கும்போது சில சீன்லாம் நடிச்சு காட்டுவாரு. அப்படியே ஏதோ ஒரு 10-20 படம் நடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டுவாரு. நானே கேட்பேன், பிரதர் நீங்க ஏற்கனவே எதுவும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லைன்னா புதுசு தானே அப்படின்வாரு. ஸோ அவ்வளவு ஒரு தத்ரூபமாக, ஒருவேளை டேக் ஒழுங்கா வராட்டி கூட ஒன் மோர் வாங்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவர் நடிக்கும்போது இப்ப பாத்துருப்பீங்க, சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு இல்லையா, அடிபட்ட மாதிரி ஃபைட்லாம் வரும் அப்படின்னு இருப்பாரு. அப்படியே அந்த ப்ரூஸ்லி அந்த எஃபெக்ட்ல அப்படியே தான் இருப்பாரு. ஏன்னா ஃபைட் பண்ணும்போது, நடிக்கிறது மட்டும் இல்லாம ஃபைட் பண்ணும் போதும் அந்த ஒரு வெறியோட தான் அடி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க நடிச்சு இயக்கியிருக்காங்க. அந்த அலெக்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல பிரபு சார் ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு, வில்லனா நடிச்சிருக்காரு. அவரு நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தடவை அமைதிப்படை படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீன்லயுமே சத்யராஜ் சார் தான். ஏன்னா எனக்கு அவரோட காம்பினேஷன் தான். நடிக்கும் போது சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க. அதுல சத்யராஜ் சார் சொல்லுவாரு, அண்ணா அல்வா கொடுத்தாக்க வேணான்றாங்க, அமைதி படம் பார்த்துருப்பாங்கல்ல. வெப்பமான சத்தியமா சொல்றேன், ப்ரொடியூசர் 100 தடவை படம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம அமைதிப்படை படத்துல அமாவாசை கேரக்டர் நாகராஜ சோழன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை அதை விட பிரமாதமா பண்ணிருக்காரு அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்காக அந்த ஒற்றுமை இருக்கு அப்படின்னாக்க, உண்மையிலே ஒற்றுமை இருக்குங்க. சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லா முடி இருக்கும், அவருக்கும் உடம்பு ஃபுல்லா முடி இருக்கு. நான் பார்த்தேன். நீங்க கேட்கலாம் எப்படி பாத்தீங்க அப்படின்னு. இதுல ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற சீன் ஒண்ணு இருக்கு, அப்ப பார்த்தேன். அப்ப நான் நினைச்சேன், ஓஹோ ஒருவேளை காம்பினேஷன் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு. சோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்துல, தோழர் சேகுவாரா படத்துல நடிச்சிருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப். ஏன்னாக்க வால்டர் வெற்றிவேல் அந்த படம் 50வது நாள் படத்தை நான் பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன். அது எவ்வளவு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்க. 50வது நாள் படத்தை நான் பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன்னா, அப்ப அந்த படம் எவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் பாருங்க. சோ அவங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஹீரோ கூட இன்னைக்கு நான் ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தோட பேரு தோழர் சேகுவாரா. தோழர் சேகுவாரான்னு போட்டா யூடியூப்ல எல்லாம் வரும். அந்த
தலைவரோட போட்டோ வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவாரு. நான் நேத்து கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவரா மாதிரி நடிச்சிருக்காருல சத்யராஜ் சார் அப்படின்னா. இல்ல சார் அது வேற படம் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்துல ஒரு கருப்பு தொப்பி போட்டு படம் பேர் தெரியல, அப்படி துப்பாக்கிலாம் வச்சுன்னா அப்படி இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புரட்சி தமிழனா இருக்கிறவரு நம்ம தோழர் சேகுவரா அந்த படத்துல நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி சத்யராஜ் சார், எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன், நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் நான் வந்து இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிறப்ப நான் குதிரையில் போனேன். அந்த இந்தியன் தாத்தா ட்ரெஸ் போட்டு அப்படி போட்டுலாம் வச்சு அப்படி குதிரையில போனேன். நிறைய பேர் கமெண்ட்ல இது வந்து இந்தியன் தாத்தா கிட்டப்பா, இது வந்து இந்தியா தாத்தா கிட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுல முக்காவாசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வேணா அது கிண்டலா நினைக்கலாம், நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். அவ்வளோ பெரிய மனுஷனை அவர் கூட பத்து என்ன வந்து சேர்த்து வச்சு பேசிருக்கீங்களா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா தலைகீழ நின்று நான் தண்ணி குடிச்சாலும் சத்யராஜ் சாரோட இடத்துக்கு வர முடியாது. ஐ மீன் அவர் உயரமா இருக்காரு, அந்த இதுக்கு ஈக்குவலுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் ஏதோ கமெண்ட்லயாச்சும் என்னையும் அவரையும் இணைச்சு வச்சு பேசுனீங்களே, அதற்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு தடவையும் நான் இது சொல்லலாமா என்னன்னு தெரியல, நான் டோல்கேட்ல போகும்போது இல்ல எதுக்காக இல்ல அது எதுவும் கேஸ் எதுவும் போட்டுற போறாங்க இல்ல, ஒருவேளை கேஸ் போட்டா என்ன காப்பாத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்க இருந்து என்னை காப்பாத்து போலீஸ் நீங்க வந்துருவீங்களா சார்? நீங்க பாட்டுக்கா சார் உங்களை நம்பிதான் ஆடியோ ரிலீஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனதுக்கு நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களாக்க என்ன ரிலீஸ் பண்ண ஆகலாம் போயிடும். ரவி மரியா சார் வந்திருக்காங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்றக்க எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூலு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பா கொடுப்பாங்க. இமான் அண்ணாச்சி அவர்கள்லாம் நாங்க வாரத்துல ஒரு நாளாச்சும் போன்ல பேசிப்போம். அப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே பேசிட்டே வருவோம். அப்ப எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவாரு, இல்ல குழு இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வர. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவாரா படத்தை வாழ்த்த வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்துக்கு வந்து சென்சார்ல 42 கட்டு கொடுத்திருக்காங்க சொல்றாங்க. 42 கட்டு. அடுத்த வாரம் படம் ஹிட், ஐ மீன் அடுத்த மாசம் படம் ஹிட். இப்ப கைய தட்டு. என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எதுவும் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க பெரியவங்களே. நன்றி நன்றி நன்றி. ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி இது சாதாரண மேடை இல்ல அப்படின்னு நிறைய சொன்னீங்க. உண்மையாலுமே இது சாதாரண மேடை இல்ல, ஸ்கூல் சுரேஷ் இருக்கும் மேடை அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் சூப்பர் ஸ்டார், மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச்.